என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அதான் தெரியல. சரி போய் பார்க்கலாமா? போய் பாப்போடியா. ஏப்பா தம்பி, அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க? பாவம், யாரே செத்து கிடக்குறாங்க. அப்படியா? நீ பாத்தியா? எப்படி? எனக்கு கண்ணு தெரியாதே. கண்ணு தெரியாதா? வாடா. ஐயா, பலாப்பழத்துல ஈ மச்சு பண்ணி நிக்கிறாங்களே. எப்படி உள்ள போறதா? கொஞ்சம் அண்ணே, கொஞ்சம் கொஞ்சம்ண்ணே. இங்க ஒரு பணம் மரம் நிக்குதே, இங்க போவோம். தள்ளுங்களா டே. நீ இங்க வந்து தொல்லா. அண்ணே கொஞ்சம், கொஞ்சம் அட சட்டாளைக்கு பூச்சலிக்குதே. ஐயோ, சீ, பார்க்கவே விட மாட்டேன்றாங்களே. என்ன பண்றது? ஆமா, என்ன பண்ணலாம்? அப்பா அப்பா, என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா அப்பா? போயிட்டீங்களா அப்பா? அப்பா, 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து வளர்த்தீங்களே, அந்த மகனை விட்டு இப்படி நடு ரோட்ல செத்து கிடக்கிறீங்களா அப்பா? அப்பா அப்பா அப்பா, அழாதப்பா, அழாதப்பா. அப்பா பாட்டு தள்ளுற அப்பா. அப்பா அப்பா அப்பா, என்னப்பா துக்கம் தாங்க முடியலையப்பா. அப்பா 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 அப்பா, இவன் எங்க அப்பா இல்ல. சிகிச்சை கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு போய் கடிச்சு. ஐயோ, என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் என்னப்பா, நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும்ல? அதுக்கு தான் புறப்பட்டு அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டாங்க. அவசரப்படாத. என்ன? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே. அவர்கிட்ட எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேனே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி. நம்ம மம்மியா எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படா வந்து நீ? நடந்தா பஸ்லியா ரயில்லையா? எப்படா வந்து நீ? வந்த எதை கேட்டாலும் வந்தங்கிறீங்க. எப்படிடா வந்த? அட அறிவாளி பத்தமவனே, என்னடா இது? ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான், நம்ம டைகர் நாய் செத்து போச்சு. அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். என் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ, எப்படா செத்துது? கறியை தின்னு செத்து போச்சு. கரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல்ல, அதோட கறியை இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படா செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சுல்ல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படா செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவம்? ஐயோ, பாழா போடுற எவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ பிடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ பிடிச்சது கேக்குறேன். பக்கத்துல ஒரு பணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புடத்தை என் தொழுவம் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க பால? உங்க அப்பாயா? என்னது? அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா, உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு. ஐயோ அம்மா, 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்படி அப்பா, எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க, அமைதியா இருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ். இந்த விஷயத்தை நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது? சரி, வந்த வேலையை பாப்போம். என்ன வெயிட்டே காணா? கஞ்சப்பைய ஒரு 4-5 ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். ஏய், ஒரு மீன் மாட்டிருச்சு. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யி, அந்த மீனை 4 துண்டா வெட்டி மிளகா பொடியில போட்டு பெரட்டி எண்ணெயில போட்டு வறுத்து கொண்டு வா. இந்த ஐட்டத்துக்கு நல்லா இருக்கும். மீன் இருக்க மாட்டேன், முதல்ல ஒண்ணா இருக்கு போறேன். ராஸ்கல், ஏண்டா நான் சொல்றது கோழி மாட்டிருச்சுடா. அப்ப அதோட சௌரியமா போச்சு. சிக்கன் 65 சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. டேய், கோழினா கோழி கடை கோயில்தான்டா. யாருன்னு அது? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் விவரம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்தா
50-50. ஏன் எனக்கு கொஞ்சம் ஊத்து. ஊத்திடுறேன். ஊத்து. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு இப்போ உலகம் சுழகுதாடி பல ரவுண்டு. ஓம் கரீம் புஷ்வாக்கியா புஷ் 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 புஷ்வாக்கியா. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாதாள காளி பத்திரகாளி பாதாள முனி. இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டுங்கடா, தோண்டு. அடிக்காதீங்க சாமி, தோண்டுறேன். முதல்ல தோண்டுங்க, வேமா தோண்டு, தோண்டு. இங்க தோண்ட சொல்றாங்களே. தோன்றா. மாட்டிக்க தோண்டு. போறேன். சாமி மலையாளி தோண்டு, வேமா தோண்டு. ஆஹா, பிராந்தி கூட உண்டாயா. என் பொண்டாட்டிக்கு தெரியாம புதைச்சு வச்சிருந்தேனே. உண்டாட்டிக்கு தெரியாம அனுமியாண்டா புதைச்ச ஒரு பாரி சரக்க. என்ன மன்னிச்சிருமா? பகல்லையே பாட்டுல காட்டிட்டாங்களே. இதான் முக்கியம். வச்சது நானு, நீ கண்டுகிட்ட இடம்லாம் சொல்லிட்டு இருக்க. எங்க வச்சு தொலைஞ்சிருக்க சொல்லு. இங்கதான் வச்சிருக்க. இங்க தோண்டு, இங்க தோண்டா, இங்க தோண்டுடா, வேமா தோண்டுடா. தோண்டுங்க. கிடைக்கும் தோண்டு, வேமா தோண்டு. தோண்டுறேன் சாமி, தோண்டுறேன். வேமாடு. அதான். சாமி, சாமி சொன்ன மாதிரியே கோழித்தலை தகடு தகட வச்சு செய்வன செஞ்சிருக்காங்களே பாவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோழி தலையும் தகடு தான். இந்த கோழித்தலை என்ன 24 மணி நேரம் இந்த வீட்டுல இருந்திருந்தால் ஓந்தல போயிருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? பணத்தேடு, பரிகாரம் சொல்றேன். 500 ரூபாய் இருக்கு சாமி. இந்தா இதை எடுத்துட்டு போய் கடல்ல யாருக்கும் தெரியாம 7வது அலையில போய் பகச்சிரு. 7வது அலையா? அதை என்றதுக்குள்ள என்ன எடுத்துட்டு போயிடுமா சாமி? போடா. ஏற்கனவே தண்ணியில எனக்கு கண்ட இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வருமானம் தான். எங்க பிராந்திகனா? டேய் டேய். யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்பன். எதுக்காக வந்திருக்கீங்க? புஷ்பானந்த சுவாமிகள் ஆசிரமம் இதுதானே? இதுதான் இந்த இறந்த காலம் நிகழ்காலம். அவரை தான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரு டூர் போயிருக்காரு. வர ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஒரு மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு எருமாடு மாதிரி வெளியே ஜாலியா உட்கார்ந்துருக்காங்க. என்ன அது? டூர் போயிட்டான்னு சொன்ன வந்துட்டு போறாங்க சாமி. என்ன சாமி? புஷ்பானந்த சாமி. அத சொல்றீங்களா? நீங்க பார்த்தது உண்மைதாங்க. ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும்தான். ஆவி மட்டும்தான் டூர் போயிருக்கு. ஆவி டூர் போயிருக்கா? எந்த ஊருக்கு? இந்த ஸ்ரீநாத், பக்ரிநாத், பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு. வர 3 நாள் ஆகும். உங்க மேட்டரை முடிச்சிடறேன். விஸ்தி இருக்கா? இருக்க. சீக்கிரம் கொடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். போயிட்டு வாங்க. வரங்க. என்ன வர்றேன்? ஒரு 200 ரூபாய் முடியா? எதுக்கு? எஸ்டி பேசணும். யார்கிட்ட? சாமிட்டு தான். அவர்தான் ஆவி ஆச்சு. அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? அந்தந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க. ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்குங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப கொடுத்து வச்சிடறேன். எவ்வளவு பணம் கட்டிங்க? 200 ரூபாயா? ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி வைங்க. இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா, உன் வீட்டுக்கு போறேன்ப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சொதப்பிட மாட்டிய? சொதப்ப மாட்டேன், சொதப்ப மாட்டேன், சொதப்ப மாட்டேன். அது இருக்கட்டும். உனக்கு அந்த காத்தாய்க்கு ஒரு தடவை சண்டை நடந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. பாத்து நடந்துக்க பயங்கரமான ஆளா, முரட்டு பொம்பளை. ஜாக்கிரதை. டேய், அந்த அம்மா வெடா கண்டினா, நான் கோடா கண்டன். கண்டி கண்டனா? என்ன பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவேன்னு. ஒரு நாள் இப்படித்தான் இப்படித்தான் இதே மாதிரி பயந்துகிட்டு பக்கத்தூர் ஓடிடுச்சு. என்னாலே நிக்க முடியல. அந்த அம்மா ஓடாம என்ன பண்ண? சரி. அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல, அவனை பத்தின முழு விவரத்தை சிபிஐ மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும். அவன் என்ன அசறது? நீயே அசர போற. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா. பயந்துட்டியா? அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத. அப்பா, ஒரு வேலை முடிஞ்சு. ஜனதோஷம்.
ஐயோ ரோட்ல தான் கள்ள போடுவாங்க. கண்ணப்பா எங்கப்பா இருக்க? சிஸ்டர் 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 கொஞ்சம் நில்லுங்க. இந்த அட்ரஸ் பாருங்க. ஏங்க சிஸ்டர் ஆமா வாய் பேச வராங்க இருக்கு. வாட்ச்மேன் நான் செக்யூரிட்டி சார். சரி செக்யூரிட்டியே வச்சுக்க. கான்ட்ராக்ட் கண்ணப்பா வீடு தானே? ஆமா இதான் சார். இதானா? வாட்ச்மேன் நல்லா கேட்டுக்க. உனக்கு ஒரு 200 ரூபாய் தரேன். அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். டேய் யாரோ ஒரு பாட்டு வந்துடா. சீக்கிரம்டா கவுத்துடா. தலைய கவுத்துடா. சீக்கிரம் சீக்கிரம் போடுறா. மாத்துடா. ஐயோ சீக்கிரம்டா. மாத்து. டேய் கமெண்ட் அங்க இருக்கடா. சீக்கிரம் குட்டி வந்துறேன். கட்டை அடி கட்டை. டேய் டேய் காத்து. யார பத்திர காத்துங்கற? நான் தஞ்சாவூர் போயலடா. இவ யாரு? மதுரையே? இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நடந்து வந்தேன்டா. ஏய் ஏய் ஏய், இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்கு தான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கு. அந்த காத்தை இழுத்து வெளியே ஊதி தள்ளலாம் மகனே. டாய், ஏண்டா யாரடா ஊதுறீங்க? வாடா, வாடா. ஏண்டா நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோவிந்த சாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நாங்க எங்க ஏமாத்துறோம்? அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பன் கிட்ட இருந்து அவன் டைரியை திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நாங்க எங்க திருடணும்? அவனுக்கு தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா, உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போற? போலீஸ்ல காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். போலீஸ் நீ என்ன கத்துற? போலீஸா? இப்ப என்ன பண்ணுகிற? நான் சொல்றேன். என்ன காசு இக்கற பக்கற கிக்கற கூட ஏத்துற கூட ஏத்துற கூட புரியல? நீங்க சம்பாரிச்ச காசுல பாதியை எனக்கு கொடுங்கறான். நீ குடுக்கல உன் மூஞ்சில குத்துங்கறான். அவங்க அப்படி பண்ணுமா? கூப்பிடுறா போலீஸ். இருக்கா இருக்கா. அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கொடு. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஓ பங்கு ராஜ்மேல் பொறுத்துக்க, நாங்களும் பொறுத்துக்கிறோம். ஆள் அவரு இனிமே இங்க வராத. டேய், உங்களை நான் ஏமாத்த விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து உன் குடுமி ஏண்டா என் மூளைய கசக்கி நான் சம்பாரிச்ச பணத்தை போறா நீ ஈஸியா எடுத்து கொடுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளியே போ. என்ன போய் சொல்றேன்? உன்னைத்தான் சொன்ன வெளியே போ. போறேன். வெளியே வா. கண்டதுமா வெட்டி போடுறேன். சென்று வா மகனே சென்று வா. வெளியே வர மாட்டியா? வரமாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்டுல இல்லைங்கும் போது எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளியே போறேன். தங்க தலைவர் வெட்டி வேலப்பன் வாழ்க. டாக்டர் வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வருங்கால மந்திரி வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வெட்டு வாழ்க. கிளி வாழ்க. வேல் வாழ்க. அப்பன் வாழ்க. வாழ்க. ஏண்டா என் பேர் கண்டதுமா வெட்டுற? ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நினைச்சேன். எங்க போயிருந்த? அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு வேலை ஒண்ணு போட்டு இங்க வாப்பா. எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க. அத மறக்காம பல தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்திருக்க. மறுபடியும் வேலை கேட்டா எப்படிப்பா? அண்ணா அண்ணன் வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். அண்ணன் ஒரு உத்தம புத்திரனா ஒரு சற்புத்திரனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுங்க. நல்லா சிரிக்கிறீங்க. திருந்தி வாழ போறியா? அந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா. ஏன்? சிபிஐ கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இவருக்கெல்லாம் நீ தாப்பா சோறு போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் திருடு. அண்ணன் அந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது என்ன மாதிரி பொடிப்பை தேவையில்லண்ணே. நீங்களா பார்த்து ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க. என்ன எருமாடு சொல்லிற மாதிரி சொல்லிடுறீங்க? தேய்ச்சி குளிச்சு ரொம்ப நாளாச்சு. அதான் இருக்கு. அங்கதான் கையில இருந்து தெரியுமில்ல. சரி இங்கயா? அண்ணன் நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் 2 கையும் இல்லையே. இப்படி எத்தனை நாளைக்குனே கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துவீங்க. நான் மட்டும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வருமா? அண்ணன் உங்களுக்கு கைக்கு கையா இருந்து காலுக்கு காலா இருந்து செருப்புக்கு செருப்பா இருந்து இருக்கு. கைக்கு கையா மட்டும் மத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. தலைவரே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணே, நான் சொன்ன சரியா போச்சா? நீ வந்த நேரம் நல்ல நேரம். ஏண்டா
கோசம் போட ஆளை குட்டியா சொன்ன குட்டியாந்தியா? அதையெல்லாம் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாலையில ரெடியா இருக்கா? மாலவிங்க ரெடியா இருக்காங்க. போ. அண்ணே நானும் கோசம் போட கூட வரட்டுமா? எங்க தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, எங்கள் தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, வாழை தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, வாழை தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, மாவட்ட தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கையில்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான். அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவன் தான் இவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். 8வது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். தலைவரே, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாமா? கன்னியம்மன் வச்சு. பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா? கன்னியம்மன் வச்சு. சரிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கை சாதாரண கை இல்ல, உழைக்கும் கரங்கள். நம்மெல்லாம் ஏன் கடன் செட்டை போட்டிருக்கிறோம்? கை திட்டமாக போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போடுற பழக்கம் உண்டு. உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட்டதுனால தொண்டை அடவிட்டு போச்சு. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்துட்டேன். லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரை அனைவரும் கைகுலுக்கி வரவேற்றார்கள். எப்ப பார்த்தாலும் கை அப்படியா? நீங்க பேப்பரை தொடக்கூடாது. கொண்டு வா. ஆமா, எங்கடா என் கையால நம்பட்டி? அவர் இன்னைக்கு லீவுங்க. என்ன மிஸ்டர் லீவு? அவருக்கு கை சுலுக்கிருச்சுங்க. அவனுக்குமா? வேலைப்பா. நீயா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? நீ கட்டிக்கிற போறிய அந்த பொண்ணிய காதலி. என்ன சொல்ற? அவ உன் காதலியா? ஆமா, நான் அவளை காதலிக்கேன். அது ஒரு தலை காதல். உனக்கு என்ன 2 தலையா? அது என் மாமா பொண்ணும். என்ன பிரயோஜனம்? அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு, பெரிய கோடீஸ்வரர். அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா? இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி? போ, அவர் ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள்ள. யாரு நீ? உனக்கு 2 கையுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ண போனா திருட்டு போயில. திருட்டு போயில? நானா திருட? நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போனேன். திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்ட. இப்ப சொல்ற நீ தான் திருட, பொறுக்கி, முள்ள மாதிரி. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடக்க விட மாட்டேன். முடிய தடுத்து பாரு. மனமேடையில பாம்பு வைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். போடா. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணமோஸ்துதே. கட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே. அபச்சாரம். இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? மாப்பிள்ளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தர் தலைக்கட்ட எப்படி செல்லும்? அதெல்லாம் செல்ல, நீ பேசாம இரு. யோ, என்ன அக்கலமா இருக்குது? என்ன ஐயர் சொல்லலாம் நியாயம். என்ன தாயத்தை கண்ட? பொண்ணு கழுத்துல யார் கையால தாலி கட்டுறானோ அவனுக்கு தான் பொண்ணு சொந்தம். ஐயர் என்ன சுப்ரீம் கோர்ட் சட்டியா? சும்மாரியா? பொண்ணுட்டே கேக்குறேன். ஏமா, நான் தான் மாப்பிள்ள, அவன் தான் தொட்டு தாலி கட்டினான். நீ என்ன சொல்ற? ஏய் மாப்பிள்ளையே, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு 2 கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு. இத பாருங்க, இவருக்கு 2 கையும் இருக்கு.
இவர்தான் எனக்கு எல்லாமே. என் உயிர், என் தெய்வம் எல்லாமே இவர்தான். அண்ணன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்க மிதிக்கிறாரே. ஐயோ டேய் வெட்டுக்கிளி வேலப்பா, ஒரு பிராட இன்னொரு பிராடு ஏமாத்தி தாலி கட்டது தப்பு இல்லடா. ஐயோ பொண்ணோட 5 கோடி ரூபா போச்சே. நம்ம 2 பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா? நீ தான் ஒத்து வரலையே. உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா. நான் வர்றேன். ஈஸ்வரா, இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.